விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது எந்த ஒரு தலித்தும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை முதல்வர் எந்த ஒரு மாநிலத்துக்கும் முதல்வராக ஆக முடியாதுன்றது வேதனையாக சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில் சமூக நீதினு பேசிட்டு இருக்காங்க. இப்போ துணை முதல்வர் வந்து உதயநிதிக்கு வழங்கப்படுங்க, அந்த துணை முதல்வர் பதவி திருமாவளவன் வழங்கப்படுமா? அதாவது இந்த கேள்வி நீங்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட தான் கேட்கணும். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமாக நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக நாங்கள் ஆக்குவோம். இது வெறும் பேச்சு கிடையாது. எங்களுக்கு முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில்மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம். அது எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி. அது நாங்கள் வெறும் பேச்சு மட்டும் இல்லை, நாங்கள் செய்வோம். அதாவது திமுக முதல் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கியது 1999 ராசா. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அவரை அமைச்சர் ஆக்கியது 1998. நாங்கள் 98லேயே தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சர் ஆக்கிட்டோம். ஆனால் திமுக முதலாக 99 தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆக்குனாங்க. எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். எங்கள் கட்சியினுடைய பைலாஸ் அது. இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமாக செய்தது எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். வேற யாருமே கிட்ட கூட வர முடியாது. அதில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.